எனக்கு அப்பதான் எனக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு உணர்வு வந்துச்சு. நான் ஏன் டிரான்ஸ்ஜெண்டரா மாறுனேன்னு. லைக் அந்த ஃபீல் இருக்கும் தெரியுமா? நம்ம பெத்தவங்களுக்கு பண்ண முடியலன்னு சொல்றப்ப, நம்ம எல்லாத்தையுமே அவங்க கூட இருந்து பண்ணிட்டு கடைசில அந்த விஷயம் பண்ண முடியலன்னு சொல்றப்ப, எனக்கு அப்ப ரொம்ப எனக்கே ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு. நம்ம ஏன் டிரான்ஸ்ஜெண்டரா மாறணும்? நம்ம ஏன் இந்த மாரிலாம் லைஃப்ல இது பண்றோம்னு. அதுக்கப்புறம் காட் இஸ் ரிட்டன் லைக் திஸ். நம்மளுக்கு செல்ஃப் ரிலேஷன் இருக்கலாம். காட் இஸ் ரிட்டன் லைக் திஸ். இந்த மாரி தான் இருக்கணும். அதே மாரி இந்த சமுதாயத்தில எங்க அப்பா எல்லாம் முன்னாடியும் என்ன ஒரு பெண்ணா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பிள்ளைன்னு காட்டிட்டாரு. சரி ஓகே. அக்செப்ட் பண்ணி தான் எடுத்தாங்க. அதே மாரி எங்க அப்பா நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. எதிர்பாராத கூட்டங்கள். அதே மாரி என்னோட சோசியல் மீடியா நான் 4, 5 நாள் ஆக்டிவாவே இல்ல. அவ்ளோ மெசேஜஸ், அவ்ளோ பேரு. அதே மாரி எங்க அண்ணா மலேசியாலேருந்து எங்க அண்ணா ஒருத்தர் இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் வந்து லைக் என் கூட இருந்து சப்போர்ட்டிவா இருந்து எல்லாமே பண்ணி குடுத்தாங்க. ஆ எல்லாமே. அதே மாரி வந்து 2, 3 விஷயங்கள் எனக்கு நான் பண்றது ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நம்ம அந்த மறுநாள் செத்ததுக்கு அப்புறம் பால் ஊத்துவாங்க. அதுக்கு மறுநாள் காரியம் பண்றப்ப, அந்த அந்த சாமிலாம் கும்பிட்டு அந்த சாப்பாடுலாம் வைக்கிறப்ப, ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க அப்பா என் கையில தான் எல்லாமே எடுத்தாரு. ஸோ அப்ப வந்து லைக் எனக்கு ஒரு திருப்தியா இருந்தது.